OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். மீட்டிங் இஸ் ஓவர். கரெக்டா? என்ன ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணுமா? 11 ஸ்டார்ட் பண்ணா now it is 1:30. So the first meeting of this year is over. அடுத்து வாட் அபவுட் லஞ்ச் பிளானுங்க? எங்கே போகலாம்? பிரியாணி இல்லை சார், ஆர்டர் பண்ணிடுவோம். அவர் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி கை ஒரு மாதிரி இருக்கு. அவர் போனால் வந்து ஸ்கூலில் சொல்லுங்க சார். வெளியே பாருங்க, இதை பார்த்தாலே எனக்கு ஏசி ரூம்ல இருந்து வெயில பார்த்தாலே கடுப்பா இருக்கு. வெயில போய் எப்படி பண்றது? ஆர்டர் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவங்க வந்து நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு டீம், இவங்களுக்கு இன்னைக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுடைய குக்கிங்கை வந்து டிபெண்ட் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கவே இருக்குது குக் பாட்டில். ஸோ குக் பாட்டில் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டார்டர்ஸ் செஞ்சு நம்ம எல்லாரும் இதை டேஸ்ட் பண்ணுவோம். ஸ்டார்டர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மெயின் கோர்ஸ்க்கு எல்லாமே இதில் பண்ண முடியும் சார். ஃபுல் சவுத் இந்தியன் தாலி வேணுமா பண்ணலாம். அப்போ ஸ்டார்டர்ஸ் இப்போ போட்டு லஞ்ச் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாமா? அந்த இதில் பண்ண முடியும். எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம்? எது இதில் பண்ணலாம், இல்லை நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம். ரைட். என்ன ஸ்டார்டர் சார் பண்ண போகிறோம்? பன்னீர் போயிடலாமா? எப்படி பண்ணுறது என்ன இது எல்லாம் எனக்கும் தெரியாது. என்னென்னு ஆப்பை பார்க்கணும். ஓகே, ஸோ ஆப்பில் பார்த்து ஒரு பன்னீர் ஸ்டார்டர்ஸ் பண்ணிடலாம். அதனால தான் காலையில் ஐடியா பண்ணி எல்லாம் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் ரெடிமேடாக. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக் பாட்டோட இன்னொரு சில வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம வந்து பன்னீர் ஸ்டார்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸ்பைஸ்டு பன்னீர் ஸ்டார்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ நம்ம மெஷர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கீ வச்சுருக்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் கீயே நம்ம ஃபுல்லாக உள்ளே போட்டுக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஆப்லேயே வந்துடும் சார். இதுக்கு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பட்டர் ஆயில் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோம்னா லேயர் பண்ணிடுறோம் சார். ஃபஸ்ட்டு லேயர் வந்து கீயை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம், எல்லா பக்கமும் வர்ற மாதிரி. ஒரு க்ரீசினஸ் கிடைக்கும் இல்லையா? நம்ம நார்மல் குக்கிங்கில் பண்ணும்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் வச்சு வதக்கும். இதில் அந்த ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேயர் கீ போட்டுக்கிட்டோம். கீ போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஆனியன் வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா. 1 கப் டைஸ்டு ஆனியன், இது 1 கப் இருக்குது, மெஷர் பண்ணி வச்சுருக்கிறோம். 1 கப் டைஸ்டு ஆனியனை உள்ளே போட்டுக்கணும். அதையும் லேயர் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 1/8 டேபிள் ஸ்பூன் சால்ட் மெஷர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சூடாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். 10 கறி லீவ்ஸ், 10 கறி லீவ்ஸ். எண்ணி போடணுமா சார்? 11 போடணும். 11 கறி லீவ்ஸ் தான். தட் இஸ் ஒன்லி ஃபார் கறி லீவ்ஸ். கறி லீவ்ஸை போட்டாச்சு சார். இதில் இது இன்னர் வெசல். இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாட் இன் பாட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பாட்டுக்குள்ளே இந்த பாட்டை நம்ம உள்ள வைக்க போகிறோம். அதில் வந்து பன்னீரை போட்டு மேரினேட் பண்ணிட்டு பண்ணணும். சரி. ஏன்னா இதில் என்ன மெயின் ரீசன் என்னன்னா பன்னீர் வந்து அடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னொரு வெசலில் போட்டு வச்சுக்கிறோம். அதுவும் குக் ஆகணும் அப்படிங்கிறதுனால அதில் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா பவுடரும் நம்மக்கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்பைஸ்டு பன்னீரில் ஃபஸ்ட்டு என்னென்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அடுத்தது 1/4 டீஸ்பூன் cumin பவுடர், எல்லாமே 1/4 டீஸ்பூன் போடணும். மஞ்சள், டர்மரிக் பவுடர். டர்மரிக் பவுடரும் வந்து இதே தான். சால்ட்டா இதுக்கு தேவையான சார் தேவையான சால்ட்டுமே கரெக்டாக கொடுத்துட்றாங்க சார். 1/4 அதுக்கு தேவையான சால்ட் தனி, இது தேவையான. ஆமாம், மெயினாக சங்கர் சார் இதில் இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா தேவையான அளவு அப்படின்னு சொல்லி
உங்களுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு சமையல் தெரிஞ்சிருக்கும், அதனால எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் கண்ணால் அளந்துட முடியும். சமையலே தெரியாத ஒருத்தருக்கு தேவையான உப்பு என்னன்றது தெரியும். 1 ஸ்பூன் போடுவாரா, 1/2 ஸ்பூன் போடுவாரா, இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுடைய இது இவங்க ஓப்போஸ் குக் பாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் சால்ட்டோடைய மெஷர்மெண்ட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. பட் அது சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு என்னோட டேஸ்ட்டுக்கு அது பத்தலை அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஓப்போஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு விட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணிடுறோம். ஸோ பன்னீரை வந்து நம்ம போட்ட உப்பு எல்லாம் போட்டு ஸ்பைஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து வைப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடறோம். வச்சு க்ளோஸ் பண்ணி இதில் வந்து என்னென்னா சார் 20 ஆப்ஷன் இருக்கும் சங்கர் சார், மொத்தம் 100 ஆப்ஷன்ஸ். அதில் 20 ப்ரீசெட் மெனு, வெஜ்ஜு, டெலிகேட் வெஜிடபிள்ஸ், ரைஸு, தால், பாரிட்ஜ், கிரெயின்ஸ், கேரமலைசேஷன், கீ, இந்த மாதிரி வந்து 20 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ். அது போக 80 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி. இப்போ என்னுடைய பாட்டி கைப்பணத்தில் ஒரு வத்த குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் 21வது ஆப்ஷனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ப்ரீசெட் பண்ணி வச்சுக்கலாம். அது போக ஹீட் அண்ட் டைம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து வெஜ் மோடு வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா 2 மினிட்ஸ் காட்டுது. இந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இல்லையா, சரி. இது வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகிற வரைக்கும் இது பிளிங்க் ஆகும். ப்ரெஷர் பில்ட் ஆனதுக்கப்புறம் தான் 2 மினிட்ஸ். ப்ரெஷர் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். சூப்பர். அவ்வளோதான். உள்ள என்ன வைக்கிறோன்றதை மட்டும் இதுக்கு சொன்னால் போதும், பட்டனை தட்டினா வேலை முடிஞ்சு. இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிட்டு நம்ம வாட்டு போயிட வேண்டியது. இதை அப்படியே அசியூம் பண்ணி பாருங்கள், ஒரு கிச்சனில் அசியூம் பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கிறோம், அண்ட் மோரோவர் இதை நம்ம வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறதுனால இவ்வளோ ஃபார்முலாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதே ஒரு கிச்சனில் ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு சமைக்கிற ஆட்களுக்கு இது இருந்ததுன்னா இதோட யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷனே இருக்காது. அவ்வளோ போட்டு வதக்கி எடுத்து இருமல் வந்து பிரச்சனை, அது மாதிரி விஷயங்கள் இதில் கிடையாது. ஸோ இப்போ நான் நிறைய சொல்கிறத விட நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் காம்ப்ரமைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஒன்று ஹெல்த்லேயோ இல்லை டேஸ்ட்லேயோ காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஹெல்த் காம்ப்ரமைஸ் எதுவும் ஆகலை. நம்ம பன்னீரை வீட்டில் எப்படி நார்மலாக பண்ணுவோமோ அதே தான் பண்ணுறோம். மசாலாஸ் அதே மசாலாஸ் தான். உங்கள் வீட்டில் இன்னும் கையில் அரைச்சி அம்மியில் அரைச்ச மசாலாஸ் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் காம்ப்ரமைசேஷன் நம்ம பண்ணல. உங்கள் கண்ணு முன்னாடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் போடுறோமோ அதுக்கான அவுட்புட் இதுக்கு வரும். ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் முகமது அலி வந்து ஒரு இஃப்தார் நோம்பு கஞ்சி, காலையில் சுகூர் ஆரம்பிக்கிற மாதிரி பிரியாணி எல்லாமே பண்ணார். ஹலீம்லாம் பார்த்தீங்கன்னா ஹலீம்னு ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷெல்லாம் 8லேருந்து 16 மணி நேரம் குக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வீட்டில் செய்கிறதுக்கு கேஸ் கன்சப்ஷன் என்னன்னு பாரு. இது வந்து நேற்று அசால்ட்டாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நம்ம ஹலீம் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இருக்கிறதுலே வந்து பிரியாணி கூட நம்ம ஒரு 2-3 ஹவரில் நினச்சா செஞ்சுக்கலாம். பட் ஆனால் ஹலீமுங்கிறது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் ஆனால் இந்த குக் பாட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் என்ன டிஷ் பண்ணீங்க கிருஷ்ணன்? சிக்கன் கறியும் சிக்கன் சூப் செய்யணும். நீங்க அரிசி பால் பாயாசம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது பலாப்பழம், பலாச்சொலை, இது பலாக்காய் பலாக்காய் பொரியல். இதுதான் ஹைலைட். பார்த்தீங்களா, என்ன செஞ்சாலே தெரியல, ஆனால் செஞ்சுருக்காரு. அந்த டேஸ்ட் அவர்கிட்ட இருக்கு. இல்லை இது அதான் இது என்னென்னா நம்ம என்ன டிஷ்ஷு பண்ணுறோங்கிறது இதுக்கு ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமையல் குறிப்பு புத்தகங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஆப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுத்துட்றாங்க. ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும், இந்த பன்னீரை ஸ்பைஸ் பண்ணி ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லேயர் பண்ணி வெஜ்ஜு மோடில் போட்டு வெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். பீப் சவுண்ட் வந்தாலும் வெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து என்னென்ன சார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ வந்து கிச்சன் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, எக்ஸாக்ட்லி டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இல்லை கிச்சன் தேவையில்லை, அதான் சாப்பாடும் டிஜிட்டல் வச்சு இது ஒரு அதாங்க முதல்லாம் வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா தேட்டருக்கு போகணும். அப்புறம் அந்த படத்தை டிவியில் பார்க்குறதுக்கு ஹாலில் ஒரு பெரிய டிவின்னு வச்சு குடும்பமாக அதில் 4 பேர் சேர்ந்து அந்த டிவியில் அதை பார்க்கணும். இன்றைக்கி அப்படி கிடையாது. 4 பேர் 4 விதமான கண்டென்ட்டை ஒரே நேரத்தில் அவங்களோட கையில் உட்காந்த இடத்துல படுத்துக்கிட்டு பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். அது மாதிரி குக்கிங்கும் வந்து கிச்சனில் தான் பண்ணணும் அப்படி இல்லை. நல்ல சாப்பிட்ணுன்னா நேற்று ஒரு பிரியாணி பண்ணார். அந்த பிரியாணியோடைய வரலாறு எடுத்து பார்த்தா கீலி பிரியாணி, அது பேர் வெட் பிரியாணி. நல்ல குழைவாக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அது தாஜ் கோரமண்டல் இருக்கு இல்லையா, அதோடைய சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்கும். தாஜ் கோரமண்டல் இருக்கக்கூடிய செலிபிரிட்டி ஷெஃப் எல்லாம் பல நாள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கீலி பிரியாணி நீங்கள் தாஜ் கோரமண்டல் ஆர்டர் பண்ணிங்கன்னா மினிமம் டைமே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் சொல்லுவாங்க உங்களை டேபிளில் அதை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு. நேற்று அதை உட்காந்து அசால்ட்டாக 45 மினிட்ஸில் பண்ணிட்டாப்புல, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து கஷ்டமான கசப்பான விஷயம் என்னென்னா, இதை நிறைய பேரால் ஏற்றுக்க முடியும். நம்ம ஏற்றுக்கிறோம். ஒரு 40 வருஷம் சமையல் பண்ண ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பெரியவங்ககிட்டயோ லேடிஸ்கிட்டயோ போய் சொன்னோம்னா அவங்களால இது ஃபஸ்ட்டு ஜீர்ணிக்க முடியாது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. பட் டெக்னாலஜின்றப்ப காலத்தின் இது ப்ரெஷர் வந்து அது வந்து எப்படி இருந்தாலும் அதை மாற்றி உண்மை. அது தொழில்நுட்பத்தை யாரும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டி அது நம்மளை வந்து சேர்ந்தே தீரும் இல்லைங்களா மனோகர்? கண்டிப்பாக. நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் சமைப்பீங்களா நீங்கள்? இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். இல்லை நீங்கள் ஜென்ரலாக வீட்டில் சமைப்பீங்களான்னு கேட்டேன். என்னெல்லாம் சமைப்பீங்க? காஃபி டீ போடுவோம், அதுக்கப்புறம் காஃபி தெரியாது. காஃபி டீ போடுறதா நீங்கள் சமையலில் கொண்டு வந்தீங்களா? இதில் டீ போட்டோம், பெரிய சமையல். இதில் டீ போட்டோம், டீ இதில் டீ போட்டோம். 7-8 பேருக்கு ஒரு டீ போட்டோம். இல்லை நான் வெஜிடேரியன் டிஷ் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள். இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஓப்போஸ் சப்போர்ட் குரூப்பில் சிங்கப்பூரில் ஒரு ஆக்டிவ் மெம்பர் இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத டிஷ்ஷெல்லாம் அதில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நான் வெஜிடேரியன். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பிளிங்க் ஆகிட்டு இருந்தது வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு இல்லையா, குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போலேருந்து 2 மினிட்ஸ் 1:44 முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எடுக்க வேண்டியது. எல்லா இதுக்கும் டிஷ்ஷுக்கும் ப்ரெஷர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுமா இல்லை ப்ரெஷர் வச்சு? அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார். நீங்கள் என்ன உள்ளே போடுறீங்கன்றது. இப்போ சில ராஜ்மா சன்னா மசாலாலாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட். அதுவும் மேனுவலில் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ இதில் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் த வாட் பீப்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் ஆஃப் ரிலீஸ் த ப்ரெஷர் பை டர்னிங் த வால் ரைட் ஆர் லெஃப்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சிலதுக்கு வந்து வெயிட் டில் த ப்ரெஷர் செட்டில் அப்படின்றது வந்து இப்போ இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது தம் போடுற மாதிரி அந்த ப்ரெஷர் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாசனை வருது. இதுலேயே வந்து இந்த கேரமலைசேஷன் ஒரு மோடு, CARAன்னு ஒரு மோடு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா குக் பண்ணுறதே வெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு தான் குக் பண்ணுவோம். அது வந்து வதக்குறது, வெங்காயம் வதக்குறது, தக்காளி வதக்குறது, தாளிப்பு வதக்குறது, அதெல்லாம் வந்து உள்ளதுக்கு ஆயில் எல்லாத்தையும் உள்ளதுக்கு போட்டுட்டு வெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேரம் மோட் போட்டோம்னா வதங்கி அது வந்துடும். கேரமலைசேஷன் பண்ணுறது. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ காலையில் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மாவுக்கோ ஒரு வயதானவர்களுக்கோ சாப்பாடு செய்யணும் அப்படின்னா அரிசி தண்ணி எல்லாத்தையும் போட்டு டிவைடர் இருக்குது, பருப்பையும் அதிலே வச்சுட்டு ஸ்டார்ட் லேட்டர் கொடுத்து விட்டுட்டு நீங்கள் காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, 12:30 மணிக்கு சமையல் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துட்றீங்க. ஓகே, அது 12:30 மணிக்கு சூடாக ரெடி ஆகிடும். இப்போ ஆஃப் வந்துருச்சு. இது வந்து பவர் கன்சம்ஷன் வந்து இப்போ 2 மினிட்ஸ், அதை தான் வந்து 5 மினிட்ஸ் 1 ஹவருக்கு 1 யூனிட் சார். கேஸ் சிலிண்டர் காஸ்ட் வந்து ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 1000 ரூபா கேஸ் சிலிண்டர் வச்சுக்கோங்க. 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 40 45 நாள் வரும் கேஸ் சிலிண்டர் வருது. 3 வேளை சாப்பாடு, காஃபி, டீ. 45 நாள்லாம் வரதே கிடையாது. 30 நாள் ஆவரேஜ் 28 நாள் சார். உங்க வீட்டில் 28 நாள், 4 பேர் உள்ள ஃபேமிலி மெம்பருக்கு 28 நாள் 25 ரூபா பர் டே ஸ்பெண்ட். நீங்க சொல்ற 28 நாள் வச்சீங்கன்னா கூட வரும் பர் டே ஸ்பெண்ட், கூட தான் வரும். இப்போ இதோட ஆவரேஜ் குக்கிங் டைம் 15 நிமிஷம். இது 2 மினிட்ஸா, பிரியாணி வந்து 25 மினிட்ஸ். இது மாதிரி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் இதோட குக்கிங் டைமு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நீங்கள் 2 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் 2 யூனிட் கரெக்டாக நீங்கள் அண்ட் மோர் வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் இதாகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் கொடுக்குற 100 யூனிட் கரண்ட்லாம் நம்ம சாப்பாடு முடிச்சு நல்லா மசாலா ரெடி செம்மையாக இருக்குது.
இன்னொரு துணி அது துணி இதுக்குள்ள இருக்கு. பன்னீரும் குக் ஆகிடுச்சு, வெங்காயமும் குக் ஆகிடுச்சு. அவ்வளோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது. அடுத்து இப்போ சில ரைஸ் குக்கரில் நம்ம சாப்பாடு வச்சுட்டு சூடாக சாப்பிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 hours கழிச்சு அதே சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. இங்கே எப்படி இருக்கும் இதில் நமக்கு அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த டைத்தில் பீப் வந்துருச்சு, அதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்பைஸ்டு பன்னீர் ரெடி. சூப்பர். தண்ணியே ஊற்றுறோம், நம்ம தண்ணி ஊற்றலாம், ஆயிலும் ஊற்றலாம். ஆயில் ஊற்றலாம். ஆமாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் சார். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இதை வந்து இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண ஒரே ரீசன்னால தான் நிறைய பேரால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒன்றும் கிடையாது, டெக்னாலஜி. பட் அவங்க 50 வருஷமாக சமைச்சிருக்கிறாங்க. நான் பண்ணி இப்போ எங்கள் பாட்டியோ எங்கள் அம்மாவோ இந்த டிஷ்ஷை செய்ய சொன்னால், எங்கள் பாட்டி அஃப்கோர்ஸ் பன்னீர்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா செய்ய சொன்னால் யூடியூப்பை பார்த்து ஒரு மணி நேரம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன்லேருந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்திருப்பாங்க. சில நேரம் அடி பிடிச்சிருக்கலாம், கறி இருக்கலாம், நமக்கு அதோடைய எஃபெக்ட் தெரியாது. இப்போ நம்ம இருந்த இடத்துல உட்காந்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் குக்கிங் டைம். ஒரு 3 minutes ப்ரெஷர் பில்ட் ஆச்சு, 2 minutesல குக் ஆச்சு. அப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்து இது பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது அவங்களால இதுக்கு கைமணம் இருக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஹைஜீனிக் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. டேஸ்ட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுங்க. டிஷ்யூ பன்னீர் குக் ஆயிருந்தா குக் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா பாயில். இது இதில் இன்னொன்றும் பண்ணலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் இன்னொன்றும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பன்னீரோட மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இது நீங்கள் வந்து ஒரு 1 hour முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளேவர் இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகும். அந்த மேரினேட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃப்ளேவர் இப்போ வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். உப்பு தனியாக, மசாலா தனியாக இருக்கும், பன்னீரோட பிளெண்டாக தெரியல. பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல பிளெண்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட் ஆகிடும். இங்கே நம்ம இப்போ ஆஃபீஸ் மீட்டிங்காக வந்தது. முடிஞ்சோடனே இங்கேயே ஒரு ஸ்டார்டர் மாதிரி நம்ம குக் பாட்டில் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு, அந்த மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்குது. இது வந்து மெயினாக வந்து இங்கே ஆஃபீஸ் டேபிள்லேயே வச்சு பண்ணது, ஒர்க்கிங் டேபிளே வச்சு பண்ணது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுது. குழந்தைங்க கூட பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. சமையல் அறையை வந்து இப்போ டிஜிட்டல் ஆகி கம்ப்யூட்டர் பக்கத்தில் கொண்டாந்து ஸ்டவ்வை வச்சுட்டோம். சமையல் அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே வந்து கிச்சனை கொண்டாந்து வச்சுருந்தாங்க. இந்த சின்ன பாட்டில் வச்சு குக் பாட்டில் வச்சுருந்தேன். அந்தளவுக்கு சமையல் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.